என்ன ப்ரோ சாப்பிட்டேன். ஒரே ஒரு நிமிஷம், எனக்கு இதில் ஃப்ரேம் உள்ள வரனான்னு பாருங்க. வரண்ணா. ஓகே ஓகே ஓகே. ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு வாட்ச் டாக் தி ஃபோர்த் பில்லர். நான் சபரி. இந்த வீடியோ Hi everyone, this is Sabari. You're watching Watchdog, the fourth pillar in this series Paradox. வணக்கம் மக்களே, என்னோட பேர் சபரி. நான் இப்போ இங்கே இருக்கிறது வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் ஏரியா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் அப்படியே இன்னொரு பேரலல் ரோட். இது வந்து ஒரு கிரே ஏரியான்னு சொல்லலாம். கிரே ஏரியா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட், எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கலர் இதை பற்றி நான் தியரை பற்றி சொல்லிடுறேன். ஒயிட் மீன்ஸ் இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல விஷயம் மட்டும் நடக்கும். பிளாக் மீன்ஸ் இங்கே ரொம்ப மோசமான விஷயம் நடக்குது. கிரே மீன்ஸ் வெள்ளை நல்லதும் இருக்கும், கிட்ட 50 ஒயிட் 50 பிளாக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான ஏரியா. வாக்கிங் நிறைய பேர் வருவாங்க. இங்கே டிரைவிங் இன்ஸ்டியூட்ஸ் நடக்கும், கிரிக்கெட் விளையாடுறாங்க. ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு மார்னிங்க்கு சூப்பராக இருக்கும். சன்ரைஸ் எல்லாமே ஒரு நல்ல ஒரு இஷ்யூ, ஒரு விஷுவல்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு தப்பான இது நடந்துட்டு இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட்ஸ் கிடையாது. இது வந்து ஒரு மெயின் ஜங்ஷன். இதை பற்றி நான் பேச இன்னொரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பப்ளிக் அவேர்னஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பீப்புள்ஸ் இந்த மாதிரி இருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் ஈவன் இந்த பொலிட்டிக்கல் சைடாகவும் நான் சொல்கிறேன், போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி சைடாகவும் நான் சொல்கிறேன், ஏன் இந்த மாதிரியான இது நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் ப்ராஸ்டியூஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. நான் அதை வந்து உங்களுக்கு ஃபோட்டோலாம் எடுத்து என்னால் ப்ரூவ் பண்ண முடியாது. பிகாஸ் ஐ வாண்ட் டு, எனக்கு வந்து இல்லீகலாக போய் மூவ் பண்ணிவிட்டு இதெல்லாம் என்னால் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ இது வந்து நீங்கள் உண்மைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உண்மை, இது சும்மா நான் கதைன்னு சொல்கிறேன்னு நினச்சிக்கிட்டாலும் கதை. பட் வந்து இது அது ஆனால் இதுக்காக இது நடக்கலைன்றது கிடையாது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லைட்ஸ் கிடையாது. ஏன் இதை நான் இப்போ எடுத்து இப்போ இதை ஹைலைட் பண்ணி பேசுகிறேன்னா, எலெக்ஷன் டைம் வருது. எலெக்ஷன் டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுந்தரப்பு மொத்தம் 4 இதில் வந்து போட்டி போடுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு இதில் கூட ஆப்போசிட் கேண்டிடேட் இருக்காங்க. அவங்க ஒரு எம்எல்ஏக்கு போட்டி போடுறேன்னு நினைக்கிறவங்க இந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்து எடுத்து மேஜராக பேசணும். பிகாஸ் சொசைட்டியில் இது ரொம்ப இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். சின்ன பசங்க நிறைய பேர் வந்து இந்த இடத்துக்கு அடிக்கடி வந்துட்டு போவாங்க. மேபி அவங்க வந்து கெட்டு போகிறதுக்கு இதுவும் ஒரு ரீசன். பிகாஸ் அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க யூடியூப்பில் என்ன மாதிரியான விளம்பரங்கள் வருது. ஒரு சின்ன கேம் இன்ஸ்டால் பண்ணணும்னா கூட ஒரு பொண்ணை ஆபாசமாக காமிச்சு தான் ஒரு கேம் இன்ஸ்டால் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பசங்களை வந்து ஒரு தப்பான வேலை போகிறதுக்கான தூண்டுதலாக இது அமையும். ப்ளஸ் என்னோட கஸ்டமர்ஸ் சில பேர் எனக்கு வேண்டியவங்க காலில் அடிபட்டிருக்கு, நான் அவங்கள கூட்டிகிட்டு நான் இங்கே வேளச்சேரிலேருந்து அவங்க வராங்க, பின்னாடியே ரொம்ப க்ளோஸாக நெருங்கி வந்துட்டு இருக்கான். நான் அவனை இது இப்போ சண்டை போடணும்னு நினச்சா நான் அவனை டச் பண்ணியிருந்தாலும் சண்டை போட்டிருப்பேன், அது வேற. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஆட்டிடியூட், டிசிப்ளின் இல்லை இந்த சொசைட்டியில். ஒரு எவ்ரி ஒன்ஸ் எல்லாருமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ட்ரிப்பு மேலே ஓட்டியிருக்கேன். அக்கௌண்டபிலிட்டி இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது. இது எப்படியே போச்சுன்னா மணி மட்டுமே வச்சுக்கிட்டு உங்களாலலாம் ஒன்றுத்தையும் கழட்ட முடியாது. மணியை வச்சுட்டு மட்டும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. வி நீட் அ பவர், வி நீட் சம் குட் சொசைட்டி. ஸோ அதுக்கான இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. எனக்கும் சோஷியல் ஆன்சைட்டி இருக்குது, நானும் வந்து பயப்படுறேன், இதெல்லாம் இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு சேஞ்ச், டூ சம்திங். பாம்போட விஷம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் செய்யறதுக்கு, ஆன்டிடோஸ் செய்யறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு அதுவே பண்ணும்போது என்னால் எதுவும் பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது. பர்சனலாக சொல்லணும்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ஒன்று இருக்குது. எனக்கு இன்னும் எஃப்ஐஆரே ஃபைல் பண்ணல. என்னோட அது விரக்தி, அதை வந்து நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். 3 இயர்ஸாக வெயிட் பண்ணேன் guys. 3 இயர்ஸாக வெயிட் பண்ணி நான் இது ஒரு ரிவெஞ்ச், என்னோட ரிவெஞ்ச் பர்சனலாக சொல்ல போனேன்னாக்கா ஃபைல் பண்ணலை. ஸோ ஐ டசன்ட் கேர் அபவுட் எனக்கு அந்த மணியை பற்றி கவலை இல்லை. செக்கும் இது பண்ணியிருக்கேன் நான். அதை பற்றி நான் இன்னொரு பக்கம் இங்கே இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். இங்கே லைட்ஸ் எதுவும் இல்லை, நம்ம பேசியிருந்தோம். அதே மாதிரி இங்கே வந்து குப்பை கொட்டிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே வந்து இதை வந்து அள்ளுறது வந்து சென்னை கார்பரேஷன் தான். இதோட ஒரு 2-3 தடவை அள்ளிட்டாங்க, நான் பார்த்துருக்கேன். கார்பரேஷன் வண்டி தான் யூஸ் பண்ணி அள்ளுறாங்க. இது வந்து நம்மளோட வரி பணம் தான். இது எனக்கு குப்பை கொட்டுறது நான் கேட்டிருந்தேன், நீங்கள் கலெக்ட் பண்ணி இதை ஒரு டம்ப் ஏரியாவாக யூஸ் பண்ணி இங்கேருந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி மெயின் இடத்துக்கு குப்பை எடுத்துகிட்டு போகிறீங்களான்ற மாதிரி கேட்டிருந்தேன். அதெல்லாம் கிடையாது, இங்கே யாரோ எடுத்து வந்து குப்பையை கொட்டிட்டு போயிடுறாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்க சொல்ல இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாநகராட்சி யாருன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் ஏன் ஃபைன் அதிகமாக போடலாம். ஃபைன் நீங்கள் அதை சரியாக கவனிக்காமல் இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அகைன் இந்த இடத்துல வந்து குப்பை போட்டுட்ருக்காங்க. விஷுவல்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ மற்ற விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் ஃபைன் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரியான விஷயத்துக்கு நீங்கள் ஏன் ஃபைன் இன்க்ரீஸ் பண்ண மாட்டேன்றீங்கன்ற ஒரு ஜென்ரலான ஒரு கொஸ்டின் நான் உங்ககிட்ட வைக்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த இடம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். இந்த இடத்துல வந்து லைட்ஸ் கிடையாது, லைட்ஸ் கன்ஃபார்மாக வேணும். அண்ட் அரசியல்வாதிகள் உங்ககிட்டயும் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு இன்கம் வச்சு தான் உங்களோட பிஸ்னஸ் பொழப்பு ஓடுதான்ற கேள்வியை நான் வைக்கிறேன். அரசியல்வாதிகள் நீங்கள் வந்து நான்
நான்கு முனை போட்டி அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ ஒருத்தர் தான் லீடிங்னா மீதி 3 பேர் இருக்கீங்க. 3 பேரில் ஒருத்தராவது இந்த டாபிக் எல்லாம் நீங்கள் கவர் பண்ணி பேசலாம். இது சமூகத்தை ஒரு சீர்குலைக்கலையா பாதிக்கலையான்ற மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸை நான் பப்ளிக்காக உங்ககிட்ட தான் வைக்கிறேன். ஓட்டு கேட்டு வருவாங்க. வரப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட பேசிக்கோங்க. இது யார் வேணாலும் இருக்கட்டும். டிவிகே, நாம் தமிழர் அண்ட் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே இந்த 4 இதுலேருந்து யார் வேணாலும் வருவாங்க. வந்தாங்கன்னா நீங்கள் உங்ககிட்ட இந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணுங்கள். நீங்கள் 4 பேர் சொல்கிறேன்னா இந்த மாதிரியான இஷ்யூஸை நீங்கள் ஏன் இது பண்ண மாட்டேன்றீங்க? இது டைரெக்டாக ஒரு டீனேஜர்ஸை அஃபெக்ட் பண்ணலனாலும் இன்டைரக்டாக நிறைய வகையில் அஃபெக்ட் பண்ணும். இதை நீங்கள் உங்களுக்கு எப்படி நான் புரிய வைக்கிறதுன்னு தெரியல. பொண்ணை பெற்ற அப்பா அம்மாவுக்கு இது நல்லாவே புரியும். ஸோ வி ஹாவ் டு டூ சம்திங். எனக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி நடக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் காலேஜ், அமெரிக்கன் ஸ்கூல்ஸ் இருக்குது இல்லைங்களா, பெருங்குடி, இது டிஎல்எஃப் டவுன் பக்கத்தில், அதுக்கு ஆப்போசிட்டில் நைட்டில் நடக்குது. தென் பார்த்தீங்கன்னா லா காலேஜ் நைட்டில் நடக்குது, அதுக்கு பக்கத்துலேயே நடக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை அப்படியே முழுசாலாம் தடுக்க முடியாது. ஏன்னா பிகாஸ் இது உலகத்திலேயே பழமையான லிஸ்ட்டில் இருக்கிற தொழிலும் முதல்ல இருக்குது. இது யாராலையும் பார்த்தீங்கன்னா தடுக்கலாம் முடியாது. பட் we can control. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேண்டாம். இப்போ வர ஜென்ரேஷனுக்கு இது ரொம்ப ஒரு பசங்க பொது இடங்களில் ரொம்ப மோசமாக நடந்துக்கிறத நான் கவனிக்கிறேன். இதை பற்றி இருக்கிற துறை என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க என்ற ஒரு கேள்வியும் நான் இதில் முன்வைக்க விரும்புகிறேன். அதே மாதிரி யூடியூப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி இந்த சோஷியல் மீடியாவில் வர அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா டீனேஜர்ஸை ரொம்ப இதுவாகவே அஃபெக்ட் ஆகுது. அகைன் இப்போ ஃப்யூச்சரில் இதை பற்றி நம்ம நிறைய பேசுவோம். இந்த ஏரியாவில் நீங்கள் அப்படியே பார்க்கலாம். இங்கே இந்த இடத்துலேருந்து வண்டி வரும். ஸோ இந்த ஏரியாவில் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எந்த இதுலேயுமே லைட் எரியாது, போஸ்ட்லேயுமே லைட் எரியாது. ரைட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த ஒரு இதுக்கு மட்டும்தான் லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வேறு எதுக்கு இந்த குப்பை இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வேறு எதுக்குமே லைட்லாம் கிடையாது. ஸோ ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் நிற்கிறவன் தான் இந்த 2 லட்ச ரூபா ஏமாத்தந்து. இவங்க ஒட்டியிருக்க பேனர் தான் இது. இவர் தான் சம்சுதீன். நான் ஒரு ஆஃபீஸில் இருக்க பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்து பார்த்தேன்னு சொல்லிட்டு கூச்சமே இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தவர். அப்புறம் எங்கே ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டாருன்னு தெரில. சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு வர சொல்லி சொன்னதுக்கப்புறம் எங்கே போய் ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டாருன்னு தெரியல. இவங்க கீழே இருக்கிறவங்கலாம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறவர் யாருன்னு எனக்கு தெரில. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பேர் தான் லிங்க பெருமாள். இந்த ஆள் தான் ஏமாத்தந்து. அண்டு மா சுப்பிரமணியன் அவர்களுக்கு உங்கள் கூட மாலையை போடுற மாதிரி ஃபோட்டோ போடுற மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு அது ரொம்ப ஒரு மிஸ்யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுக்கு நான் சொல்கிற அட்வைஸ் என்னென்னா, இந்த மாதிரி ஆளுங்க புகழ்ன்றது உங்களை மாதிரி உண்மையாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தேவை தான். ஏன்னா புகழ் இருந்தால் தான் ஒரு வேலையில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். புகழனும் அந்த ஒரு போதை இருந்தால் தான் உங்களுக்கு நீங்கள் செய்கிற இந்த ஒரு மக்கள் இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நீங்கள் உங்கள் ஒர்க்கு இந்த மாதிரியான ஆளுங்கக்கிட்டலாம் இது பண்ணிக்காதீங்க. கெட்ட பேர் நான் போலீஸ் விசாரிக்கிறப்போ உங்கள் கூட இருந்த ஃபோட்டோவை காமிச்சு தான் நான் இங்கே இது பண்ணியிருக்கேன், ப்ரெஸ்ஸில் இருக்கிறேன், நான் ப்ரெஸ் வச்சுருக்கேன் அந்த மாதிரி சொல்லி இவர் தப்பிச்சுக்கிட்டாரு. உங்களுக்கு என்னோடய மதிப்புக்குரிய ஒரு ஆள் நீங்கள். ஏன்னா நான் ஒரு 2.5 வருஷமாக உங்களை பற்றின டேட்டாவும் நல்ல விதமாக தான் நிறைய பத்திரிகை துறையில் சொல்லியிருக்காங்க. புகழ் என்ற போதை எல்லாருக்கும் அரசியல்வாதிகளுக்கு தேவை தான். ஆனால் இந்த மாதிரி நடக்காதீங்க. இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் விடாதீங்க. உங்களுக்கு மாலை போடுறாங்களா, யாராக இருந்தாலும் சொல்கிறேன், உங்களுக்கு மாலை போடுறாங்களா தாராளமாக நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆனால் ஃபோட்டோ எடுக்க மட்டும் விடாதீங்க. இது கொஞ்சம் கூடுதல் பொறுப்போட கூடுதல் ஒழுக்கத்தோடு நீங்கள் இந்த விஷயத்தில் செயல்படணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இப்போ எனக்கு சாதகமான்றதை கூட விடுங்களேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக பேசிகிட்டு இருந்த ஒரு இன்ஸ்பெக்டர் கூட இந்த ஃபோட்டோவை பார்த்ததுக்கு அப்புறமா அவர் அதுக்கு மேலே பேசுகிறத குறைச்சிக்கிட்டாரு. அதனால் நீங்கள் உங்களோட செயலில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக நீங்கள் இது பண்ணுங்கள். உங்கள்கிட்ட
புகைப்படம் எடுக்க வராங்களா, அது மட்டும் அலோவ் பண்ணாதீங்க. மாலை போடுறதுன்னா ஓகே வாங்கிக்கோங்க. இந்த மாதிரியான ஆளுங்களுக்கு, இந்த மாதிரி ஆளுங்களால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். என்னோடய லைஃப்பில் இவன் பண்ண வேலை பெரிய வேலையை பார்த்து விட்ருக்கான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதுக்கு மேலே வந்து இந்த அண்ட் டிஎம்கே எனக்கு ஆக்சுவலாக உங்கள் ஆட்சியில் எனக்கு நியாயம் கிடைக்கல. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் லீகலாக கரெக்டாக தான் மூவ் பண்ணேன். கோர்ட் டைரக்ஷன் வாங்கியுமே இன்னும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல. எனக்கு இனிமேல் அந்த பணம் வந்தாலும் வரலனாலும் பரவாயில்ல. செக்கு வாங்கியிருந்தேன், அதையும் நான் உங்களுக்கு சைடில் அப்டேட் பண்ணுறேன். அண்டு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். இனிமேல் எனக்கு அந்த பணம் வருதோ இல்லையோ எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. இந்த எலெக்ஷனில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டஃப் ஒரு ஆப்போனண்ட்டாக ஒரு இது நான் கொடுப்பேன். இதுக்காக நான் உங்களை வின் பண்ணுறேன், உங்களை இது பண்ணுறேன்றதுலாம் என்னோடய நோக்கம் கிடையாது. ஆனால் உங்களுக்கான ஒரு காம்படிட்டிவான ஒரு ரிப்போர்ட்டராக செயல்படணுன்றது என்னோட ஒரு லட்சியம். நிறைய டாபிக் இருக்குது கவர் பண்ணுறதுக்கு, வீடியோஸ் நிறைய வரும். தேங்க்யூ. அண்ட் காவல்துறை அதிகாரிகளுக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா இது வந்து ஒரு செக்கையும் வாங்கி அதுவும் என்னை பவுன்ஸ் பண்ண வச்சுட்டான். நான் பவுன்ஸ் பண்ணியிருக்கேன், செக் பவுன்ஸும் நடந்திருக்கு. நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ஈஸியாக ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கலாம். சவுக்கு சங்கர் அவரோட கேஸ், சவுக்கு சங்கர் சாரோட அட்வொகேட்டாக ஒரு பையன் வேலை பார்த்துருந்தான். ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனாக ரைட் இன்ஃபர்மேஷன் வாட் எவர் இட் இஸ், ஒரு நாள்லேயே உங்களால் வழக்கு பதிவு பண்ண முடிஞ்சுது. என்கிட்ட வந்து எல்லாமே ஒரு பேங்க் ரிலேட்டட் வேல்யூவான ப்ரூஃப் இருந்துமே உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்ஐஆரை 2-3 வருஷம் ஆச்சு, இன்ன வரைக்கும் எஃப்ஐஆர் நீங்கள் ஃபைல் பண்ணலை. யூ வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா உங்கள் நிம்மதியை நான் கெடுப்பேன். இதுதான் எனக்கு வந்து ஜேர்னலிசம் பிடிச்சிருக்கு. ஸோ அதுக்கு நான் ட்ரை பண்ணேன். ப்ரொஃபஷ்னலாக ட்ரைனிங் ஏதாவது ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம கற்றுக்கலான்ட்டு. பட் எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கேயும் அமையலை. ஸோ அதனால் வந்து ஓனாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அனுபவமே சிறந்த ஆசான்ன்ற ஒரு விஷயத்த நான் முழுசாக நம்புகிறேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஷவுக்கு மீடியா அண்டு ரெட்பிக்ஸ், சவுக்கு சங்கர் சார் அண்டு ஃபெலிக்ஸ் சார், இவங்க 2 பேரும் நான் ஒரு 2.5 வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொருத்தரோட கருத்துக்கள் மாறலாம், ஆனால் வந்து அவங்களோட ஆட்டிடியூட், பேசுகிற விஷயம், கருத்துக்கள் அதெல்லாம் என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிச்சு. அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ண ட்ரை பண்ணேன். பட் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை எதுவுமே வந்து அமையலை. ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஜேர்னலிஸ்ட்டாக இதுவாகி டிபேட்க்கு அவங்க கூட சேர்ந்து டிபேட் பண்ணணுன்றது என்னோடய ஆசை. டெஃபினட்டாக பண்ணுவோம். அண்டு நான் எந்த ஒரு ரூலிங் பார்ட்டிக்கும் ஆர் எனி பார்ட்டிக்கும் நான் வந்து ஃபேவராகவும் பேச மாட்டேன், அகெயின்ஸ்டாகவும் பேச மாட்டேன். இது என்னோட இந்த ஜேர்னலிசமை நான் ஓனாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒரு கோர் இதுவாக தான் நான் வந்து உங்களை இப்படி அட்டாக் பண்ணோம் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். பிகாஸ் உங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இஷ்யூஸ் இருக்குது. நான் அதை சொல்கிறேன், ஏன் எதனால் நான் உங்களுக்கு இப்படி பேசணுன்றதுக்கான ரீசனும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வீடியோஸ் வரும், நிறைய இதில் வரும் பாருங்கள். எந்தெந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பண்ணியிருக்கலான்ற இதுவும் மாதிரி நான் உங்களுக்கு அதில் அப்டேட் பண்ணுவேன். நிறைய இஷ்யூஸ் இருக்குது, உங்களால் நினச்சா மாற்ற முடியும். நீங்கள் நிறைய விஷயத்த பண்ணாமல் இருக்கீங்க. எனக்கு அது வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா யாரையும் வந்து என்னோடய கேள்விக்கு எனக்கு பதில் தேவை, அவ்வளோதான். ஒருத்தரை வந்து நான் டிஃபைட் பண்ணி நான் வின் பண்ணணுன்றது என்னோடய நோக்கம் கிடையாது. என்னோடய கேள்விக்கு எனக்கு பதில் தேவை. பார்ப்போம். பை. அதே மாதிரி ஓனாக ஸ்டார்ட் பண்ணுறது இட்ஸ் நாட் ஈஸின்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட் டைமாக ஃபேஸை காட்டி ஒரு சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி எடுத்து வீடியோ போடுறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் வந்து குவாலிட்டி வந்து நான் ஃப்யூச்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் இம்ப்ரூவ் பண்ணுவேன். பிகாஸ் இதை நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப திணறினேன். கிட்டத்தட்ட ஒரு 15-20 முறைக்கு மேலே தனியாக வீட்டில் இருந்தே வீடியோ எடுத்து பார்த்துட்டு டெலீட் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குன்னா நான் உங்களுக்கு சொல்லிலாம் புரிய வைக்க முடியாது. அது அவ்வளோ ஒஸ்ட்டான ஒரு ஃபீலு. அதை ஓவர் கம் பண்ணி தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. அண்ட் ஒன் மோர் திங், கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ், நீங்கள் வந்து இங்கே சென்னையில் இருக்கீங்களா, மோஸ்ட்டாக நான் சொன்ன இந்த வேலைச்சேரி இந்த மாதிரியான ஏரியாக்கெலாம் நீங்கள் வந்து உங்கள் கண்டென்ட் க்ரியேஷனை பண்ணுங்கள். பிகாஸ் இதை வந்து நீங்கள்லாம் இங்கே வரீங்கன்னும் போது அந்த இடத்தோட இது வந்து சேஞ்ச் ஆகும். அந்த கிரே ஏரியான்றது வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ கிவ் யுவர் சப்போர்ட். நான் வந்து இதை வந்து நான் ஒரு லீகலாகவோ ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவாகவோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறத விட எனக்கு வந்து அங்கே அது குறையணும்.
அவ்வளோதான். அதுக்காக வந்து தான் நான் ஒரு இது எடுத்துகிட்ருக்கேன். ஒரு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதுதான். எனக்கு வந்து அந்த இது குறையணும். பசங்க நீங்கள் பார்க்கலாம், உங்களோட ஏஜ் நிறைய பசங்க வந்து ஒரு 15 to 25 நம்ம ஒரு அப்ரோச்மெண்ட்டாக சொல்லலாமா. பசங்க வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக பிஹேவியர் வந்து சரியில்லை. அதை வந்து நான் சேஞ்ச் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து நம்ம பேசியோ இது பண்ணியோலாம் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சேஞ்ச் பண்ணணும். இது வந்து அவ்வளோ ஈஸியான ப்ராசஸ் கிடையாது. பிகாஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டும் இதில் ஒரு பெரிய பங்கு வகிக்குது. ஸோ அதை பற்றியும் நான் ஃப்யூச்சரில் வீடியோஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களோட கான்டென்ட் க்ரியேஷனை நீங்கள் ஏதாவது வந்து ஒரு டிபேட் எடுக்கணும், ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த ஏரியாவில் வந்து பண்ணுங்கள். நீங்கள் ஏன்னா வந்து நீங்கள் இங்கே வந்து பண்ணுறப்போ இங்கே கூட்டம் நிறைய வருதுன்னு சொல்லிட்டு வந்து அரசாங்கமும் கொஞ்சம் இதை மாற்ற ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரியான இது வந்து இங்கே வர்றது குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு ஒன் ஆஃப் த வே டு ஸ்டாப் தட்ன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.